ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிங்கு. இன்றைக்கி ஒரு புது கதை ஒன்று சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட தோட்டத்துக்கு போகிறான். போயிட்டு 2 பேர் நல்லா விளையாடுறாங்க. விளையாட முடிச்சு கொஞ்சம் கலப்பாக இருக்குது. ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் திடீர்னு அப்படி பார்க்குறான். அங்கே ஒரு மாடு வந்து சின்ன கைத்தால் மாடோட கழுத்தில் கட்டியிருக்கு. புல் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த மாடுக்கு வந்து எட்டவே இல்லை. மாடு போய் சாப்பிட போது கழுத்தில் அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாடை கட்டி போட்டுங்க கூப்பிட்டு, ஏன் சின்ன கைத்தில் கட்டி போட்டிருக்கீங்க, பெரிய கைத்தில் கட்டி போட்டால் அதை போய் ஈஸியாக சாப்பிட்டுக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த மாடை கட்டி போட்டவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சரி தம்பி, உனக்காக ஒரே ஒரு மாட்டை வேணால் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குது நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் பெரிய கையில் எடுத்து அந்த ஒரு மாடை மட்டும் கட்டுறாரு. அப்பாடா கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் குடுன்னு ஓடி போய் அந்த பெரிய மாடையை வந்து எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த குட்டி பையனுக்கு. ஏன்னா அந்த மாடு பெரிய கயிறில் கட்டி போடவும் சுற்றி 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 அப்படியே மரத்தை சுற்றி கயிறை சுற்றி கழுத்தை சுற்றி 1 இன்ச்சு கூட அசைய முடியாமல் ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் அந்த பையனுக்கு அதுக்கு சின்ன கயிற்றுல இருந்துக்கலாமே அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு தான் சில கட்டுப்பாடுகள் வந்து நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கிறது கிடையாது, நம்மளோட பாதுகாப்புக்காக தான். அந்த மாட்டை மாதிரி சின்ன கயிற்றில் கட்டினாலும் அது பாதுகாப்பாக இருந்துச்சு. அதோட சுதந்திரத்தை தரேன்னு சொல்லிட்டு அது போய் நல்லா தன்னோட உயிரே போகிற அளவுக்கு மாட்டிக்கிச்சு. இது மாதிரி தான் நம்மளே மாதிரி மனுஷங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ.